நாம அக்காவையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலாம். உங்க தொல்லையே என்னால தாங்க முடியல, இதுல அக்கா வேறயா? அடிக்க வரவங்களையும் அன்பால அரவணைச்சுக்கிறது தான் என்னோட சுபாவம். வெக்கம் மான ரோசம் இல்லாதவங்களுக்கு எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருக்கும். பா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு வீட்டுக்கு வந்தப்பவே சொன்ன. ஏன்பா இப்படி பண்ணீங்க? ஏன் எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? அம்மாவும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? உங்க மாப்பிள்ள டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட சொல்லி எப்படி எல்லாம் தேட வச்சாரு தெரியுமா? ஏன்பா ஏன் பேச மாட்டீங்களா? அன்னைக்கு நான் சும்மா தமாஷ்க்கு தான் பேசினேன். அதை ஏன்பா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டீங்க? ஏங்க குழந்தை எவ்வளவு பாசமா கேக்குறா, ஏதாவது பேசுங்களேன். ஏய், என்னத்த பேசுறது? நான் செத்தா போயிட்டேன், ஐயோ, திரும்ப தான் வந்துட்டேன்ல. உஷாக்கா நீ எப்ப வந்த? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. பாருடா, அப்பா என்கிட்ட பேசவே இல்லை. ஏன்பா உஷாக்கா கிட்ட பேசல? அட நீ வேறப்பா, நான் பேசாம இருப்பேனா? ஏ உஷா, உள்ள போய் சாப்பிடுமா போ. ஏன்பா இவ்வளோ நாள் எங்கப்பா தங்கியிருந்தீங்க? எப்படி சாப்பிட்டீங்க? அது வந்து உஷா, நான் வீட்டை விட்டு போனதும் ஆ, வழியில் என்னோட வேலை பார்த்தவன் காரில் பார்த்து அவனோட 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஆ. நான் அவன்கிட்ட வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொன்னதும், பூமிநாதா உனக்கு இல்லாத ஒரு ரூமா, நீ இங்கேயே தங்கிக்க, கீழே இருக்கிற நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டான். 4-5 நாள் ஜாம் ஜாம்னு இருந்தம்மா. ஆ. கோயில்ல தங்கிட்டு 5 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எப்படி எல்லாம் சொல்றாரு பாரு. மனுஷன் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்ற ஜாதி இவரு. அப்பாவுக்கு எங்க போனாலும் அவர் கூடவே அதிர்ஷ்டம் போயிடுது. அதனாலதான் போற இடத்துல எல்லாம் ஜாலியா இருக்காரு. உஷாக்கா அப்பா இப்ப ரொம்ப மாறிட்டாரு தெரியுமா? ம். இனிமே நீ வந்தா ஏன் வந்தான்னு கேட்க மாட்டாரு, உங்ககிட்ட அன்பா பேசுவாரு. வேணும்னா அடுத்த தடவை நீ இங்க வரும்போது மச்சானையும் கையோட கூட்டிட்டு வா, ஒன்னும் சொல்ல மாட்டாரு இல்லப்பா? ஆமாப்பா, இனிமேல் நான் யாரை கோச்சிட்டு என்ன பண்ண போறேன்? இனிமே நீ தான் எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஐயோ ஐயோ அப்பா, நீங்களா எப்படி பேசுறீங்க? என்னால இன்னும் நம்பவே முடியல. எப்பவும் நீங்க இப்படியே இருங்கப்பா. நாம அக்காவையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலாம். உங்க தொல்லையே என்னால தாங்க முடியல, இதுல அக்கா வேறயா? ஆடுங்கடி, எவ்வளவு ஆட்டம் ஆடணுமோ ஆடுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன். முகத்தை பாருங்களேன். அவர்கிட்ட நீ ஒண்ணும் சொல்லிடாத, அவரோட முகத்தை மட்டும் பாரு. சிரிக்கிறீங்களா? சிரிங்கடி, சிரிங்க சிரிங்க. ஏன்பா நீங்க தங்கி இருந்தீங்களே அந்த 3 ஸ்டார் ஹோட்டல் பேர் என்ன? அது வந்து மல்லிகா இன்டர்நேஷனல். ஓ, அப்பா சிட்டிக்குள்ள மல்லிகா இன்டர்நேஷனல் ஹோட்டல்னு எதுவும் இல்லையே, என்ன ரீல் விடுறீங்களா? நீ வேற. பாவம் அப்பா எங்க கஷ்டப்படுறாரோ தெரியல. அப்பாவுக்கு முதல் எதிரியே கோவம்தான். அந்த கோவத்தால பல பேரை இழந்திருக்காரு, பலதை இழந்திருக்காரு. ஆனா இன்னும் அவருக்கு கோவம் குறைஞ்ச பாடே இல்லை. எங்க இருக்காரோ தெரியலையே. தமிழ், அம்மா வாம்மா வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, வா உட்காரு. அம்மா என்னம்மா, அப்பா விஷயம் ஏதாவது தெரிஞ்சுதா? உஷா, நான் சொன்னேன்ல, போனது உங்க அக்கா என்னையும் உன்னையும் விசாரிக்க மாட்டா, அப்பாவை பத்தி தான் கேட்பான்னு. சரியா போச்சா? ஆமா. என்னம்மா பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அப்பா கிடைச்சிட்டாரா? ஏங்கா உங்க பேச்சு எடுத்தாலே லபோ திபோன்னு கத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. ஆனாலும் நீங்க அப்பா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களே. அப்பா தான் மாற மாட்டாரு, மாத்தவும் முடியாது. நீங்களாவது மாறலாமே. யாரும் யாரையும் மாத்த முடியாது உஷா. அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, திட்டுறாரு,
கோவப்படுறாரு. அது அவரோட சுபாவம். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனது அப்பா. அவரை கோச்சுக்கிட்டாலோ இல்ல தப்பா பேசினாலோ அது நல்லா இருக்காதுமா. அடிக்க வரவங்களையும் அன்பால அரவணைச்சுக்கிறது தான் என்னோட சுபாவம். சரி சொல்லுமா, அப்பாவை எங்க கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்ச? அக்கா, நாங்க எதுவுமே சொல்லலையே. அப்பா வந்துட்டாருன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா முகத்துல சிரிப்பை பார்த்தாலே என்னால கண்டுபிடிச்சிட முடியும். பாத்தியாமா? அது ஒரு பெரிய கூத்து தமிழ். உங்க அப்பா காணாம போனதும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் அன்னதானம் போடுறேன்னு. கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள என் புருஷன் வீட்டுக்கு வரணும், இல்ல என் புருஷன் இருக்கிற இடத்தையாவது காட்டுன்னு சாமி கிட்ட மனம் உருக வேண்டிக்கிட்டு அன்னதானம் செய்ய போனேன். மேல சொல்லுமா. அப்புறம் எல்லாருக்கும் ஒவ்வொரு தட்டா கொடுத்துட்டு போனேன். ஒருத்தர் வந்து கை நீட்டும் போது தயக்கமா இருந்துச்சு. சாப்பாடு தட்டு கைக்கு வரலனதும் அவர் அப்படியே என்ன நிமிர்ந்து பார்த்தாரு. பார்த்தா உங்க அப்பா. அவ்வளவுதான். அப்படியே அவரை பார்த்து நான் அழுதுட்டேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமான்னாரு. அவர் அப்படி சொல்லும் போதே பாவமா இருந்துச்சு. நீ வீட்டுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டதும் அவர் வந்துட்டாரா இல்ல வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரா? நான் வீட்டுக்கு வரணும்னா என்ன இந்த கோலத்துல பார்த்தத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டு தான் வீட்டுக்கே வந்தாரு. ஆனா அப்பா கிட்ட கொடுத்த சத்தியத்தை மீறிட்டியேம்மா. சத்தியம் தவறுன தாயாயிட்டியேம்மா. ஏன் ஓட்டவாயி, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது மறுபடியும் ஓடி போயிருவாரு. அட விடுமா, அப்பா வெளியே போனா பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாது. இனிமே நம்ம வீட்டை விட்டு விரட்டினா கூட அவர் போக மாட்டாரு பாரு. எப்படியோ அப்பா வந்தாச்சு, அம்மாவுக்கு சந்தோஷம் கிடைச்சாச்சு. தமிழ், நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? ம்ஹும். என்னம்மா நீ? நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? என்ன சொல்லு. உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. என்னால உன் கஷ்டத்துல பங்கு போட்டுக்க முடியல. இப்ப எல்லாரும் நிம்மதியா இருக்கோம். நீ எதுக்குமா தனியா இருக்கணும்? வீட்டுக்கு வாமா போலாம். உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ரகு இப்ப அடிக்கடி உன்னை பத்தி பேசுறா. அப்பா மேல கோபம் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா. ஐயோ, என்னம்மா அப்பாவை திட்டானா? திட்டுறது என்ன, போட்டு உலுக்கி எடுத்துட்டான். உங்களால எத்தனை ஆயிரம் செலவாச்சு, விளையாட்டுத்தனமா வீட்டை விட்டு போயிட்டீங்களேன்னு சத்தம் போட்டான். அப்பா அதுக்கு ஒண்ணும் சொல்லலையா? வாயை திறக்கலையே. இனிமே வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா வந்தவங்க வீட்ல இருப்பாங்க, நீங்க வெளியே போயிடுவீங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அச்சச்சோ. அவன் கத்துனதுல இருந்து வாயே திறக்கிறது இல்ல. நேத்து என்ன நடந்தது தெரியுமா? சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன். எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. அப்படியா? நான் சாப்பிடும் போதுதான் தெரிஞ்சது உப்பே இல்லைன்னு. ஏங்க உப்பு இல்லைன்னு கேட்கலன்னா நீயும் உன் பிள்ளையும் அதுக்கு கோச்சுக்குவீங்கன்னு பயந்துட்டு தான் கேட்கலங்கிறாரு. நம்ம வீட்ல அம்மா ராஜ்யம் தான். அம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உனக்கு வந்திருக்கிற இந்த தைரியம் முதல்லயே உன்கிட்ட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதும்மா. நான் ஜெயிலுக்கு போகும்போது என் குழந்தைய வளர்க்க சொல்லி உன்கிட்ட கதர்னேன். ஆனா அப்பாவுக்கு பயந்து நீ குழந்தைய எடுத்துக்காமையே போயிட்ட. என் குழந்தை உன்கிட்ட வளர்ந்திருந்தா என்னை பார்த்து கொலைகாரின்னும் நீ யாருன்னே தெரியாதுன்னும் உன்னை பார்த்த பயமா இருக்குன்னு சொல்லிருக்க மாட்டா. நீங்கெல்லாம் அப்ப எனக்கு உதவி செஞ்சிருந்தா எனக்கு ஏமா இந்த நிலைமை? மழை வரும்போது கொடை பிடிச்சாதான் பிரயோஜனம். முழுசா நனைஞ்சதுக்கு பிறகு கொடையை பிடிச்சா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிதான் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். என்னத்த ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா மாப்ள, நான் மட்டும் இல்ல, சௌமியாவே சேர்த்து கூட்டிட்டு போறேன். சௌமியா எங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்.
சௌமியா இங்கே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் மாப்ள. ஆனா ஆண்டவன் கண் திறக்கலையே. வாழ வேண்டிய மோகனா அல்பாயுசுல போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் சௌமியாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனா நாம நினைக்கிறது எங்க நடக்குது மாப்ள? மதி ஒரு திட்டம் போட்டா விதி ஒரு திட்டம் போடுதே. உங்களுக்கும் சௌமியா மேல விருப்பம் இல்ல. சௌமியாவும் கல்யாணம் செஞ்சுக்காம மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா. இதுக்கு மேல யார வற்புறுத்தி என்ன நடக்க போகுது மாப்ள? அப்படியே நடந்தாலும் யாருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அதனாலதான் இவளையும் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு மாப்ள, மறுபடியும் சொல்றேன், உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட நீங்க வாழணும். உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புங்க, நான் கண்டிப்பா வந்து வாழ்த்துறேன். மாப்ள, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். இத நான் உங்க மாமியாரா இருந்து சொல்லல, உங்க அம்மாவா இருந்து சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க சொன்னதை கடவுள் சொன்ன மாதிரி நான் ஏத்துக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரி நல்லது நடந்தா அது உங்க முன்னாடி தான் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. எனக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நிகிதா எங்க? உள்ளதான் இருக்கா, படிச்சுக்கிட்டு இருக்கா. நிகிதா, இருங்க மாமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. நிகிதா, என்ன நிகிதா, என் மேல கோவமா? கோவம் இல்ல, கொஞ்சம் போறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? நீ இப்படி என்ன பிடிக்கலன்னு சொல்லதான் நான் உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். நான் உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டா தானே நீ கீதாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவ. கீதாவை உனக்கு பிடிச்சாதான் அவ இந்த வீட்டுக்கு வர முடியும். கீதா இந்த வீட்டுக்கு வந்தாதான் கௌதம் மாமாக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். மாமாக்கு பிடிச்சா கீதாவை கல்யாணம் செஞ்சுக்குவாரு. அப்புறம் நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் உன்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன். என் மேல தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோ நிகிதா. நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். செல்லம், சரி, நானும் பாட்டியும் ஊருக்கு போறோம். பாட்டி உன்னை பார்க்கணுமா? வா போலாம். சரி மாப்ள, உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. ஏன் பாட்டி ஊருக்கு போறீங்க? இங்கே இருங்க பாட்டி. பாட்டி ஊருக்கு போயிட்டு திரும்பவும் வருவேன், புரியுதா? நீ அப்பா சொல்ற பேச்சை கேட்டு சமத்தா இருக்கணும், நல்லா படிக்கணும். வரேன் மாப்ள. போயிட்டு வரேன் மாமா. சரி. பாய் நிகிதா. உட்காருமா. பாட்டி ரொம்ப நல்லவங்க இல்ல டாடி? ஆமாம்மா. ஏன் உனக்கு சௌமியா பிடிக்காதா? இவ்வளோ நாள் பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனா இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. அப்படியா? பாட்டி இருந்தா ரொம்ப நல்ல டேஸ்டா சமைச்சு போடுவாங்க. இனிமே நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம் டாடி? ஏதாவது ஒரு வழி கிடைக்காம போயிடும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா டாடி? என்ன சொல்லு. கீதா சித்தி ரொம்ப நல்லவங்க. என்னையும் உங்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஏன் டாடி அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது? கூட்டிட்டு வரலாம், ஆனா தாத்தாவால தான் முடியும். நான் வேணா தாத்தா கிட்ட பேசட்டுமா? வேணாம், அவர் வாயாலே சொல்ல வைக்கலாம். நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா? என்ன? சூப்பர் டாடி. கீதா சித்தி நிச்சயமா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க பாருங்க. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நான் என் பொண்ணு தமிழ்ச்செல்வியை பார்க்க போயிருந்தேன்ப்பா. ஓ, அதான் அவ்வளவு லேட்டா? அக்கா சாப்பாடு போட்டு அனுப்பியிருப்பாங்களே. சக்தி சொல்லுவா ஹாஸ்டல் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஓ, டேய் ரகு, ஆ? வெக்கம் மான ரோசம் இல்லாதவங்களுக்கு எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருக்கும். பா, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு வீட்டுக்கு வந்தப்பவே சொன்னல, மறந்துட்டீங்களா? இவ்வளவு அடிக்கிற லூட்டிங்ல என்னால பேசாம இருக்க முடியலடா. நீங்க இப்படி தப்பு தப்பா பேசிதான் நானும் நல்லவங்கள தப்பாவே எடுத்துக்கிட்டேன். ஏம்பா, நீங்க மாறவே மாட்டீங்களா? டேய், எதுக்குடா அவரை திட்டுற? மறுபடியும் ஓடி போயிட போறாரு. ஓடின கால் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா ப்ளீஸ்பா. இனிமே யாரையும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே நல்லவங்க தான். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கெட்டவங்களா ஆயிடுறாங்க. அதை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. பாவம்பா தமிழக்கா, நீங்க வீட்டு விட்டு போனது தெரிஞ்சும் எப்படி அழுதுருக்காங்க தெரியுமா? அப்பா கிடைச்சிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னதும்
எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஆனா அப்பா தான் அக்காவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஏமா நான் போய் அக்காவை பார்க்கலன்னு கோவமா? என்னை பத்தி எதுவுமே கேட்கலையா? ச்சே, அக்காவை பார்த்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அட்லீஸ்ட் சக்தி கிட்டையாவது என்னை பத்தி கேட்டிருக்கலாம். சக்தி தான் என்னை பத்தி சொல்லியிருக்கா. ஆனா அக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். ஆமா, அப்படி என்ன என் மேல கோவம்? டே ரகு, தமிழுக்கு உன் மேல பாசம் இல்லாம இல்லடா. உன் மேல பாசம் காட்டி நீ அவளை போய் பார்த்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு உங்க அப்பாவுக்கு சண்டை வந்துருமேன்னு பயப்படுறாடா. அப்பா முன்ன மாதிரி இல்லம்மா, இப்ப ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு. என்னப்பா உண்மைதானே? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிமா? அப்பா, அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்லுங்கப்பா. இவருதான் என் பொண்ண கொலகாரின்னு சொல்லிட்டாரே, அவ எப்படி வருவா? எதுக்கு வருவா? ஏமா, உங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு போடுறேன், அக்காவுக்கும் சேர்த்து என்னால சாப்பாடு போட முடியாதா? உனக்கு இருக்கிற நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியும்பா. ஆனா உங்க அப்பாவுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆனா என் பொண்ணு தமிழ் அப்பா மேல உயிரையே வச்சிருக்கா. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. போகிற நிலைமையை பார்த்தா என் எதிரிங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க போல் இருக்கு. அப்போ நம்ம விலகி இருக்கணும், அதான் சரியாக இருக்கும். பாத்தியா ரகு, தமிழ் வீட்டுக்கு வரது உங்க அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி எழுந்து போயிட்டா இருப்பாரு. ஏமா, அப்பா திருந்தவே மாட்டாரா? இன்னைக்கு 2ல ஒன்று கேட்டுட வேண்டியதுதான். கல்லூலி மங்க மனசுல ஏதேதோ வச்சுல பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா முகத்தை பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு கேட்பேன். மாட்டேன்னு மட்டும் சொன்னா ருத்ர தாண்டவம் இல்ல, கோர தாண்டவமே ஆடிடுவேன். மாப்ள, ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஏன் மாப்ள, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? நான் உங்ககிட்ட சாதாரணமா பேசணும்னு தானே சொன்னேன். நீங்க சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க. சௌமியா ஊருக்கு போயிட்டா தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னைக்கு மோகனா என்னை விட்டு போனாலோ அன்னைக்கு எனக்கு எல்லாமே போயிடுச்சு. அன்னில இருந்து என் வீட்டுக்குள்ள யார் வராங்க யார் போறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா வர வர என் வீடு சத்தரம் மாதிரி ஆயிப்போச்சு. மாப்பிள்ள, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தையை அனாவசியமா விடாதீங்க, அது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்க பேசுறதெல்லாம் நல்ல நல்ல வார்த்தை, நான் பேசுறதுதான் கெட்ட வார்த்தையா? விஷயத்த சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, நீங்க சௌமியா கிட்ட சரியா பேசுறது இல்லையாமே. ஏதாவது வேணுமான்னு கேட்டா கூட எதுவும் வேணாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறீங்களாமே. சரி விடுங்க, நான் நேராவே கேட்கிறேன். என் பொண்ணை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கிறதுக்கு 100 காரணம் சொல்லலாம், ஆனா பிடிக்காததுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பாசம் காட்டினா உண்மையான பாசமா இருக்கணும், வேஷமா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பிளான் போட்டீங்க, நான் ஒரு பிளான் போட்டேன். இதையெல்லாம் மீறி ஆண்டவன் ஒரு பிளான் போடுறான். எந்த பிளான் ஜெயிக்கும்னு யாருக்கு தெரியும்? இவ்வளவு ஏன் சௌமியா என் மனசுக்கு மட்டும் இல்ல, நிகிதா மனசுக்கும் பிடிக்கல. சௌமியா பேரை சொன்னாலே ஐ ஹேட் சௌமியா சித்தின்னு சொல்றா. எனக்கு இப்ப மனைவி முக்கியம் இல்ல, ஆனா நிகிதாவுக்கு ஒரு அம்மா கண்டிப்பா வேணும். அந்த தகுதி சௌமியாக்கு கண்டிப்பா இல்ல. அப்ப அந்த தகுதி கீதாவுக்கு தான் இருக்கோ? பாத்தீங்களா, உங்க மனசுல இருக்கிறது தான் இப்படி வார்த்தையா வெளியில வருது. அன்னைக்கு அந்த குள்ளநரிய வீட்டில் விட்டது தப்பு. அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு விரட்டிருந்தா இன்னைக்கு என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். மாப்பிள்ள, என் குடும்பத்தில் இருக்க யாரையும் உங்களுக்கு பிடிக்கல. இனிமேல் நான் இங்க இருக்க விருப்பப்படல. நானும் ஊருக்கு போறேன். சரி, உங்க இஷ்டம். கோமதி, கோமதி. என்னங்க, ஏதாவது வேணுமா? இல்லை, இப்போதைக்கு அது வேண்டாம். மதியத்துக்கு என்பி ஏதாவது
வாங்கிட்டு வந்து சமைச்சு வைங்க, நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. இனிமே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுங்க. நாளைக்கு சமைக்கலாம். இவளுக்கோ பொண்ணு பிள்ளைங்களுக்கோ தேவைன்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்பா. நான் வீட்டில் சும்மா இருக்கவன் தானே, நான் கேட்டால் யார் வாங்கிட்டு வந்து கொடுப்பா? அப்பா ஆ? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை. அப்பா நான் இந்த பக்கம் இருக்கேன். என்ன பார்த்து பேசுங்க. நீங்க ஏன் செவத்தை பார்த்து பேசுறீங்க? என்னடி வந்தது வராதமா அவரை சண்டைக்கு இழுக்கிற? மறுபடியும் கோயிலுக்கு கோச்சிட்டு போயிருப்பாரு. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா அது என்னமா ஏதோ கோயில் அது ஒண்ணு இல்ல. என்னடி கொண்டு வந்த? காலையில எழுந்ததும் எங்க வீட்டுக்காரரை மார்க்கெட்டுக்கு அனுப்பி 2 கிலோ நண்டு வாங்கிட்டு வர சொல்லி அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்பதாண்டி உங்க அப்பா கேட்டாரு ஏதாவது என்வி செய்யன்னு. அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்ட. அப்பா, உங்க அப்பா கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏய், நீ செய்கிறதா இருந்தால் செஞ்சு கொடு. வேற யாராவது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். ஏங்க, ரொம்ப பிகு பண்ணாதீங்க. அப்புறம் நானும் என் பொண்ணும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். எதையாவது சாப்பிடுங்க, எக்கேடாவது கெட்டு போங்க, எனக்கு என்ன? அம்மா, அப்பா புது மாப்பிள்ள மாதிரி எது சொன்னாலும் முறுக்கிக்குவாரு. பாருங்க, அப்பா வெளியே போனதுல இருந்து அப்பா முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. ஏய், நல்லா சாப்பிடுங்கப்பா. சும்மா பாசம் போல நடிக்காத. போப்பா. ஏங்க, கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறீங்களா? குழந்தை எவ்வளவு பாசமா குழம்பு கொண்டு வந்திருக்கா. முகம் வேற வாடி இருக்குன்னு சொல்றா. குழந்தையோட பாசத்தை புரிஞ்சுக்காம போன்னு விரட்டுறீங்களே. அட விடுங்கம்மா, அப்பாவை பத்தி தெரியாதா என்ன? தினமும் சூப் வச்சு கொடுங்க, அப்பதான் தெம்பா இருக்கும். ஏமா, உங்களோட வேண்டுதலை பத்தி அப்பா கிட்ட சொன்னீங்களா? ஆமாண்டி, நானும் மறந்து போயிட்டேன். ஏங்க, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா உங்க முதுகுல கொக்கி மாட்டி தேர் இழுக்கலான்னு நான் முண்டக்கண்ணி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேங்க. எப்ப செய்யலாங்க? இது வேண்டுதலா? தக்கிட்ட தக்கிட்ட